Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நேத்து தான் வந்து கேந்திர வித்யாலயோட ஸ்கூல்ல லாஸ்ட் அட்மிஷன் டேட் முடிஞ்சிருந்தது. சோ அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு லாட்டரி ரிசல்ட் எப்படி செக் பண்ணனும், உங்க குழந்தைங்க வந்து செலக்ட் ஆனாங்களா இல்லையா அப்படினு எப்படி செக் பண்ணனும்னு நான் டீடைல்ஸா இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செலக்ஷன் process எப்படி நடக்கும் அப்படினு பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இது full and full வந்து ஆன்லைன் தான். எதுமே வந்து டைரக்ட் விசிட் பண்ணி செலக்ஷன் process கிடையாது. சோ நீங்க யார் வேணா அப்ளை பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் தேவைன்னா 2000 கிட்ட அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் வந்து லக்கி ட்ரா மூலயமா வந்து நம்மளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஒரு கிளாஸ்க்கும் தனித்தனியாக வந்து லாட்ரி செலெக்ஷன் நடக்கும். ஸோ இது நம்ம வந்து லைவ்லையும் பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ஒரு தனித்தனி கேவி ஸ்கூலுக்கும் தனித்தனி யூடியூப் சேனல் இருக்கும். அதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து லைவில் வந்து நம்மளுக்கு போட்டுட்ருப்பாங்க. அந்த யூடியூப் சேனல் லிங்க் வந்து நம்மளோட ஸ்கூல் வெப்சைட் போனீங்கன்னா லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். கேவியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணால் அட்மிஷன்ட்டுன்னு இருக்கும். அதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் கிளிக் பண்ணிங்கன்னா லாட்ரி ரிசல்ட்டோட லிங்க்குன்னு இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எந்த ஸ்கூல் அதாவது அப்ளிகேஷன் போட்டிருக்கோமோ அந்த ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணால் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணி கூட ரிசல்ட்டை வந்து செக் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து டைரெக்டாக போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் அங்கே வந்து நம்மளால் ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து டைரக்ட் விசிட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து மெயில் பண்ணுவாங்க. நாம் வந்து உடனே போயிட்டு ஸ்கூலில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு குழந்தைங்க செலக்ட் ஆன உடனே நம்மளுக்கு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து காமிச்சு வெரிஃபை பண்ணி நம்ம வந்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது அப்படி வந்து நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா சீட் கேன்சல் ஆகிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து சப்போஸ் செலக்ட் ஆகாத குழந்தைங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுன்ட்டு இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ சீட்டு கிடைக்கலன்ட்டு உடனே வந்து டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 2 விடுவாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் எதுலையாவது ஒன்றுத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோனை வந்து எப்பயுமே வந்து ஆன்லேயே வச்சுருங்க. ஏன்னா சப்போஸ் ஃபோன் ஆஃபில் இருந்து அவங்க ஃபோன் பிக் பண்ணும்போது நம்ம எடுக்கல அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து சீட் கேன்சல் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருங்க. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லாட்ரியோட செலெக்ஷன் டேட் எப்போன்னு நான் சொல்லிடுறேன். பால்வாட்டிக்காக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஏப்ரல் 8, கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஏப்ரல் 9 வந்து லாட்ரி செலெக்ஷன் நடக்குது. ஸோ செகண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா அதாவது வெயிட்டிங் லிஸ்ட். ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் வந்து எப்போ செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 16லேயும் செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏப்ரல் 21லேயுமே வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கி பேஸ் பண்ணி கிடைக்கிற செலெக்ஷன் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம வந்து கிடைக்குதான்ட்டு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்போஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் கேட்பாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.